நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷோமியோட ரெட்மி கோ பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த ரெட்மி கோ இந்தியாவில் இப்போ பரபரப்பாக பேசப்படுது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இதோட விலை அப்படி இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஆல்ரெடி ஃபிலிப்பைனில் லான்ச் பண்ணிட்டாங்க. என்ன விலையாக ஃபிலிப்பைனில் இருக்குது பார்த்தீங்கன்னா 4000 பீசோ லெவலில் இருக்குது. ஸோ அந்த கரன்சியை நம்ம இந்தியன் கரன்சியை கன்வெர்ட் பண்ணும்போது 5500 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏகதேசம் இந்த அமௌண்ட்டுக்கு அவங்க இந்தியாவில் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு சில யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த மொபைலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ரெட்மி கோ கூடிய விரைவில் இந்தியா மார்க்கெட்டில் பார்க்க முடியும். ஸோ இந்த மொபைல் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிடாதீங்க. ஸோ இந்த மொபைலில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மொபைல் நமக்கு தேவைதானா தேவையில்லையா அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் வந்து முழுக்க ஆண்ட்ராய்டு 1 எடிஷனில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் மொபைல்னு சொல்லலாம் ஷோமியோட ரெட்மி கோ. வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 425 குவாட் கோர் ப்ராசஸரில் 1.4 GHz ரன் ஆகுது. இதோட பேட்டரி பார்த்திங்கன்னா 3000 mAh பேட்டரி. அதே போல் இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு ஓரே. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ரியர் கேமரா பார்த்திங்கன்னா 8 மெகா பிக்சல் வித் ஃப்ளாஷ் லைட். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சல். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இது இல்லாமல் அந்த ஃபோனோட சிம் வந்து நேனோ சிம் 2 சிம் கொடுத்துருக்காங்க. அதாவது டியூல் சிம் ப்ளஸ் மைக்ரோ SD கார்டு. அதிகபட்சமாக எக்ஸ்டர்னல் மெமரி வந்து 128 GB வரைக்கும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் விடுங்க, ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதோடய இன்டர்னல் மெமரி பார்த்திங்கன்னா 8 GB தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் 16 GBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேரியேஷனில் லான்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்த மொபைல் 2 கலரில் லான்ச் பண்ணுறாங்க, ஒன்று ப்ளூ இன்னொன்று பிளாக். இந்த மொபைலை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைலில் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இதில் ஃப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷனாக கிட்டத்தட்ட என்னோடய எதிர்பார்ப்பில் ஒரு 5 GB வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஒரு 2 GB இல்லைனா 3 GB இருக்கும். இந்த 2 GB 3 GB ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த 2 GBயில் உங்களுடைய ஃபோட்டோ, வீடியோ, டெக்ஸ்ட் மெசேஜ் இது எல்லாமே லோட் ஆச்சுன்னா 8 GB ஃபுல் ஆகிடும். ஸோ ஃபுல் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, உங்களால் மெசேஜை ரிசீவ் பண்ண முடியாது, அதே நேரத்தில் உங்களால் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு பெட்டர் அவங்க ரெட்மி கோ 16 GBயில் இன்டர்னல் ஸ்டோரேஜை லான்ச் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் வாங்கலாம். 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜை தயவு செய்து வாங்கிடாதீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ நீங்கள் மைக்ரோ SD கார்டை எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணால் கூட டைரெக்டாக வரக்கூடிய டேட்டா எல்லாமே உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜெலாம் சேவ் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டி மூவ் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. மற்றபடி ரெட்மி கோ ஒரு நல்ல மொபைல். அதே போல் இந்த ஃபோன் உள்ள ஃபியூச்சரை கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5500 அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு சில சைடுகளை என்னால் பார்க்க முடியுது. யூடியூப்பில் நிறைய யூடியூபர்ஸ் 4000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படின்னு தெரியல. 4000 5500 இந்த 2 இதில் என்ன ரேட்டில் வரப்போகுது? கூடிய விரைவில் இந்த மொபைலோட ரேட்டை நம்ம பார்க்கலாம், அதுவும் இந்தியாவில். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.